நாம் நினைவுபடுத்தி பிள்ளைங்களுக்கு ஏதாவது கேள்வி பதில் போட்டியோ அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுரை போட்டியோ அல்லது பயான் நிகழ்ச்சியோ அல்லது ஆண்டு விழாவோ ஏதாவது இந்த தினத்திலே நாம் செய்து பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிறோம். சாதாரண ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உணவு தட்டி இறங்குச்சு வானத்துல. அந்த மக்கள்லாம் உணவு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இவரும் துவா செய்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உணவு தட்டு வானத்துல இருந்து இறங்குச்சு. உணவு தட்டு இறங்கி அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாட வேண்டும். குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால இந்த ஆயத்து இருக்கு. அப்போ ஒரு உணவு தட்டு இறங்குனதை நீ பெருநாளாக கொண்டாடணும்னு கேட்கிறியே, முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை ஏன் பெருநாளாக கொண்டாட வேண்டும்? கேள்வி வருதா? இது குர்ஆன்ல சூரத்துல் யூனுஸ்ல அல்லாஹ் சொல்றா, குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, என்னுடைய ஃபضலை கொண்டும் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் கபிதாலிக்கு இந்த இரண்டையும் கொண்டும் ஃபல் யஃப்ரஹு, நீங்க மகிழ்ச்சியா இருங்க, நீங்க கொண்டாடுங்க. ஓ கைரும் மிம்மா யஜ்மஊன், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த ரெண்டு. ஒன்று குர்ஆன், ஒன்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்காக மாநாடு நடத்துகிறோம். குர்ஆனை எத்தனை பேர் ஹாஃபில்கள் மனப்பாடம் செய்கிறார்கள், அதை தராவியில் ஓதுகிறார்கள். குர்ஆனை பற்றி